மன்னிக்கிறது அப்படின்றது உங்களோட மனசை அமைதிப்படுத்தும். மன்னிக்கிறது பலவீனம் கிடையாது, அது உங்களோட பலம். மன்னிக்கிற குணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான விடிவெப்பும் கூட. ஸோ உங்களோட வாழ்க்கையில் மன்னிப்பை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு பாடம் தான், டெய்லி கற்றுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணமும் கூட, அதை அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு பரிசும் கூட, அதை கொண்டாட கற்றுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை நேர்மறையாக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடச்சிருக்கிற புதிய வாய்ப்பு தான். உங்களோட கனவுகளை துரத்தி உங்களோட விடாமுயற்சிகளை யூஸ் பண்ணி உங்களோட இலக்குகளை அடைங்க. தோல்வி அப்படின்றது உங்கள் கற்றலோட அனுபவங்கள். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தான் நம்பணும். உங்கள் பலத்தை நீங்கள் கண்டடையணும். நீங்களே உங்களை மதிக்கும்போது கண்டிப்பாக மற்றவங்களும் மதிப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியை நீங்கள் கண்டுபிடிங்க. எப்போதுமே நேர்மறையாக மட்டும் இருங்க. விடாமுயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் இருங்க. உங்களோட இலக்குகளை அடைய நீங்கள் கண்டிப்பாக கடினமாக உழைக்கணும். நீங்கள் விதைக்கிறத மட்டும்தான் எப்போவுமே அறுவடை செய்ய முடியும். நல்ல கர்மா அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க. மற்றவங்களுக்கு உதவுங்க. கருணையாக இருங்க. அன்பாக இருங்க மற்றவங்க மேலே. உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்துக்கோங்க. மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட உள் மனசுலேருந்து வர்றது. உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்கணும். மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு எக்ஸாம் மாதிரி. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உங்களோட மனசை நீங்கள் மாற்றிக்கணும். முழுசாக முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு எப்போவுமே இருங்க. நன்றி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொண்டு வந்தே தீரும். ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா உங்கள் உள் மனசோட நீங்கள் உங்களோட நன்றிகளை ஷேர் பண்ணிக்க தயங்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லி பழகுங்க. நன்றி அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த உறவு மாதிரியான ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு உங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அப்படி நீங்கள் வேண்டும் போது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அந்த கடவுள் உங்களை நேசிக்கிறாங்க. எப்போவுமே உங்கள் கூட தான் கடவுள் இருக்காங்க அப்படின்னு முழுசாக கடவுளை நினைங்க. காலம் போக போக தான் தெரியும் உங்களோட கரத்தை பிடிச்சவங்க யார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட காலை வாரி விட்டவங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி வீசுகிற சருகுகள் கிடையாது உறவுகள் எல்லாமே. ஆனால் உறவுகளை கூட ஒரு சில பேர் சருகுகள் மாதிரி தான் பார்க்காங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவங்க உண்மையான உறவு. உங்கள் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறவங்க பொய்யான உறவு. தோல்வியில் விலகிறவங்க பார்த்திங்கன்னா உறவு கிடையாது. தோள் கொடுத்து நிற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் உண்மையான உறவு. சில உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மழை மாதிரி. சில காலம் மட்டுமே பார்த்திங்கன்னா மழை மாதிரி பெஞ்சிட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடும். சில உறவுகள் வேறு மாதிரி ஆழமாக படர்ந்து நிற்கும். உங்களோட இருப்பை உணராத உறவுகளுக்காக நீங்கள் உங்களை வருத்திக்காதீங்க. உங்களோட மதிப்பு அவங்களுக்கு புரிகிற நாள் வரும். உங்கள் சந்தோஷத்தில் ஒட்டிக்கிட்டு உங்கள் துக்கத்தில் விலகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதுமே தேவையில்லாத மனுஷங்க அப்படின்றத உணருங்க. முகமுடியை போட்டுக்கிட்டு உங்கள் கூட உறவாடுறவங்கள விட விலகி செல்கிற அந்த ஒத்த மனுஷன் ரொம்ப மேலானவன். சுயநலமற்ற அன்பு ஒன்றே உண்மையான உறவுக்கு அடையாளம். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நடிப்பு தான். உங்களோட வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோட வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்றத அடையாளம் காண கற்றுக்கோங்க. ஒரு கண்ணாடி உடஞ்சதுன்னா அதை ஒட்ட முடியாது. அப்படி ஒட்டினாலுமே அதில் உள்ள விரிசல்கள் நமக்கு தெரியும். இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் சிதைஞ்சு போன உறவுகளும் கூட. உங்களோட பலவீனத்தை அறிஞ்சிக்கிட்டு உங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான உறவு. கஷ்டப்படும் போது கைவிடுறவங்க 1000 உறவுகள். அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கிறதுக்காக யோசிப்பாங்க. உங்களை நீங்களே நேசிக்காத போது யாருமே உங்களை உண்மையாக நேசிக்க மாட்டாங்க. முதல்ல உங்களை நீங்கள் மதிங்க. உறவுகளோட ஆழம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கிடையாது, மௌனத்தில் கூட புரியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதையும் துக்கமாக இருக்கிறதையும் இன்னொருத்தங்களால் முடிவு பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே அடிமைத்தனமான ஒரு விஷயம். இது ரொம்ப மோசமானதும் கூட. உண்மையான உறவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. உண்மையாகவே ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா விலகிடுங்க. ஆனால் யாரையும் உதாசனம் மட்டும் படுத்திடாதீங்க. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி